திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். திரும்ப இந்த மீடியா மெஷன் சார்ந்து பேசுவோம். இந்த பல பேர் இப்போ பயங்கரமாக வாழ்த்தி பேசுகிறாங்களே, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சில காரணங்களும் இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா ஒரு படைப்பு பெருசாக பேசப்படுதுன்னா அந்த படைப்பாளியும் அந்த படைப்போட பெருசாக பேசப்படும். அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. டாப் குக்கு டூப் குக்கு இப்போ போயிட்டு இருக்க ஷோவா, இதில் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவங்க தான். இந்த சூப்பர் சிங்கர் ஷோ இருக்குல்ல, விஜய் டிவியில் வந்தது, அந்த ஷோவோட 9 சீசன்ஸுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்து செயல்பட்டது இவங்க தான். அதே சூப்பர் சிங்கர் ஜூனியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8வது சீசன் வரைக்கும் இவங்க தான். அண்ட் குக்கு வித் கோமாளியில் ஃபர்ஸ்ட் சீசன், 2nd, 3rd, 4th வரைக்கும் இவங்க பண்ணி கொடுத்ததான் செம ஹிட்டு. இதெல்லாம் தாண்டி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை இருக்குல்ல, அந்த ஷோவும் இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வந்தது தான். இந்த எம்எம் இருக்குல்ல, மீடியா மெஷன்ஸ், ஆக்சுவலாக மேக்ஸிமம் டிஆர்பி ஷோஸ் ஃபார் டிகேட்ஸ்னு அவங்க வெப்சைட்டில் தெளிவாக அபோட்டஸில் கொடுத்துருப்பாங்க. ஒத்துக்கலாம் மக்களே. ஏன்னா முன்னாடி லிஸ்ட் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஷோ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் ஆழமாக உள்ள பதியும். ஆமாம் ப்ரோ, கிட்டத்தட்ட டிகேட்ஸ் தாண்டி இவங்க இன்னும் நல்ல என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க பப்ளிக்னு சொல்லிட்டு. என்டர்டெயின் வைல் பேண்டமிக் வயா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ், இதுதான் முக்கியமான விஷயம். கொரோனா லாக்டவுன் டைமில் எல்லாம் வீட்டில் அடைஞ்சு கிடந்த ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன ஒரே ஒரு பொழுதுபோக்கு, ஒன்று யூடியூப் எதனா பார்த்துட்டு உட்காருறது, சோஷியல் மீடியா எதனா பேசிக்கிட்டு இருக்கிறது, அப்படி இல்லையா டிவி பார்க்குறது. டிவி பார்த்த ஆடியன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள பெரும்பாலும் அளவுக்கு என்டர்டெயின் பண்ணது அந்த டைமில் இந்த மீடியா மெஷன்ஸ் தான். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த கான்டென்ட் இருக்குது பாருங்கள், அதோட குவாலிட்டி அது குறைஞ்சிதுன்னா சலிப்பு தட்டி இருக்கும். ஆனால் அந்த கான்டென்ட் குவாலிட்டியை குறையாமலும் இந்த ப்ரிகாஷன் சார்ந்த சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். நம்ம மாஸ்க் அணியிறதா இருக்கட்டும், சமூக இடைவெளி, இதெல்லாம் ஷோ வரைக்கும் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பண்ணி அந்த டைமில் நல்லா மக்களை என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க. நல்ல விஷயம். அண்ட் கரெக்டாக அதே பேண்டமிக் டைமில் தான் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த மீடியா மெஷன்ஸ் காலடி எடுத்து வச்சாங்க. இன்னொரு விஷயம் இந்த எம்எம் பற்றி சொல்லி ஆகணும். நிறைய கரியர்ஸ் இருக்குல்ல, நிறைய பேருக்கு பேஷன்ஸ் இருக்கும், அது சார்ந்த கெரியர் ஆசை இருக்கும் பாருங்க. அந்த தாகத்துக்கு தண்ணியை ஊற்றுறதும் இந்த எம்எம் தான். இந்த நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்களே, இவங்க திறமை இருக்குன்னு ஒருத்தவங்க தெரிஞ்சுட்டா அவங்கள ஃபுல்லாக க்ரூம் பண்ணி இப்போ வரைக்கும் வேர்ல்டு டூர் ஷோஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. லோக்கல் டிவியில் முதல்ல முகத்தை பதிய வச்சுட்டு வேர்ல்டு ஷோஸ் ஃபுல்லாக. இந்த பிளேபேக் சிங்கர்ஸ் இருக்காங்களே, இவங்களாக இருக்கட்டும், கம்போசர்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ட்ரெயினர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்களாக இருக்கட்டும், இப்போ நாம் அவ்வளோ பேர் ஆகா ஓகோன்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, அதில் பல பேரும் இவங்க தயாரிப்பு தான். இவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன தெரியுமா மக்களே? இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சர் கண்டிப்பாக அங்கே தான் இருக்க போதுன்னு இவங்களுக்கு சரியாகவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அது சார்ந்த உங்களோட ஒட்டுமொத்த ஃபோக்கஸையும் திருப்பி வச்சுருக்காங்க. இந்த கான்ஃப்ளிக்டில், மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா கான்ஃப்ளிக்டில் இவங்க பேர் நல்லா மேலே போயிட்டு இருக்கல, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த 5th சீசன் இருக்குல்ல குக் வித் கோமாளியில், இதுக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கிறவங்க பேரை சரிக்காமல் இருந்தால் போதும் மற்றவங்கலாம். ஏன்னா நான் பிரியங்காவுக்கு விசுவாசமாக இருக்கேன், மணிமேகலை விசுவாசமாக இருக்கேன்ற பேரில் அவங்களுக்கு தெரிஞ்சே தெரியாமையும் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை சீண்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த பஞ்சாயத்து எங்கே போய் முடியும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட்டு, ஈகோன்றீங்களா இந்த கான்ஃப்ளிக்டில்? எந்த பக்கம் ஈகோன்ட்டு எனக்கு எதிர்க்க சரியாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். மணிமேகலை என்ன சொன்னாங்க? இந்த ஷோவில் நான் தான் ஆங்கர், நான் ஆங்கர் தானே வந்திருக்கேன், நான் தானே அந்த ஆங்கர் வேலையை பண்ணோம், நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இதே பிரியங்கா சைடில் அவங்க சொல்கிற விஷயம் வந்து என்னங்க இருக்கும், இதுதான் ஆங்கரிங்னு உனக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் எது ஈகோ நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது நடக்காத விஷயம் இல்லை. ஒரு பர்டிகுலர் எபிசோடில் குக் வித் கோமாளிலே சொல்கிறேன், சுஜிதா இருக்காங்களே, நடிகை சுஜிதா அவர்கள், அவங்க வந்து லைட்டாக அப்படி கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. இது போல் மணிமேகலை ஆங்கரிங் பண்ணுறப்ப எங்களை பற்றிலாம் பெருசாக எதுவுமே பில்டப் பண்ணல, ஆனால் அவங்களே பில்டப் பண்ணிக்கிட்டாங்க ஆங்கர்ஸ்லாம் அப்படின்னு சொன்னதும் பிரியங்கா போய்ட்டு எங்கள் ஆங்கரிங்னா என்னென்னு பண்ணி காமிப்பாங்க. அப்போ மணிமேகலை முகம் ஒரு மாதிரி வாடிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன், இதுதான் ஆங்கரிங்னு உனக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிக்கூடிய இடத்துல பிரியங்கா இருக்காங்கன்னா இல்லை எதுங்க நம்ம ஈகோன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன், அங்கே நம்ம இல்லைன்னு இருக்கப்போ அதை பற்றி நம்ம பெருசாக பேசக்கூடாது, இதுதான் கன்ஃபார்மாக நடந்ததுன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்ற. இன்னொரு விஷயம், சில பேர் சொல்கிறது மணிமேகலை அவசரப்பட்டுட்டாங்களோ அப்படின்ற டாக்கு. ஆக்சுவலாக ஒரு பக்கம் உங்களுக்கு நிறைய பாராட்டு, சுயமரியாதை முக்கியம்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கலாமா, செம்ம டிசிஷன் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம், ஆனால் இந்த ஒரு டிசிஷனுக்காக உங்கள் கரியரை ஸ்பாயில் பண்ணிப்பீங்களோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மக்களே.
ஏன்னா ஒரு சேனல் இல்லைன்னா இன்னொரு சேனல் நம்மளுக்கு அடுத்தடுத்து growth சார்ந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் சுயமரியாதை முக்கியம்னு ஒரு முடிவு எடுத்தாங்களே, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஒரு மீம் செம்ம ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கவனிச்சிங்களா? ஃபேக்ட்டு, ரஜினி கமல் சண்டை, அனில் ஆம சண்டை, ராஜா சார் ரகுமான் சார் சண்டை, இதெல்லாம் பார்த்த சந்தியா இது. இப்போது இந்த மணிமேகலை பிரியங்கா சண்டை போடுற அளவுக்கு கண்டென்ட் இல்லாமல் விட்டுட்டீங்களேயா அப்படின்றாங்க. உண்மைதான், சமீப காலமாக கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. எல்லா சேனல்ஸும் சேர்த்தான்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கான்டென்ட்டுங்க. அதில் என்ன கொடுமைனா, இதுதான் செய்தின்ற அந்த நடந்த விஷயத்த சொல்கிறத காட்டிலும் நிறைய ஃபேக்கான கிரியேஷன்ஸு. பார்த்தீங்களா, இந்த ஆங்கர் இதை பற்றி இப்படி பேசியிருக்காங்க, பிரியங்கா வேலையை விட்டு போவாங்களா ஃபியூச்சரில், அதுக்கு காரணம் இவங்க தானா அப்படின்ட்டு புதுசாக ஒரு கதையை கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ மணிமேகலை வெளியே போகிறதுக்கு காரணம் இவங்க தான்ட்டு இன்னும் 2-3 பேர் உள்ள லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. ஆடியோ வீடியோ இதுதான் அவங்க ஃபோனில் பேசுனது, அந்த ஸ்பாட்டில் பேசுனதுன்னு அதெல்லாம் பார்க்க முடியுது. சம்மந்தப்பட்ட அவங்களுக்கே இதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் பைபிளிங் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக சில முக்கியமான விஷயங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்களா? இது ஒரு கம்பெனியில் சில பேர் ஓனராக கூட இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறாங்க. அதாவது வேலை செய்கிற மக்கள் ஒரு 9 விஷயங்கள் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், அதனால் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சும்மா அவங்க 2 பேருக்குள்ள இஷ்யூவை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொசைட்டி கொஞ்சமாச்சு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இது போல விஷயங்களை சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவோமே. இந்த நல்ல விஷயங்களை பேசுகிறதுக்கு அவங்க 2 பேர் இஷ்யூ இருக்குல்ல, அதை நம்ம கேப்ஷனில் யூஸ் பண்ணது தப்பே இல்லை நான் நினைக்கிறேன். இப்போ காலத்தை பார்த்தீங்களா, பாசிட்டிவான செய்தியை சொல்கிறதா இருந்தாலும் நெகட்டிவ் ஒரு கேப்ஷன் தேவைப்படுது. ரைட்டு, முதல் விஷயம், பிறரோட காலை கழுவியோ இல்லை பிறரோட காலை வாரியோ மேலே வரணும்னு நினைக்காதீங்க. நினைக்காது. ஏன்னா நீங்கள் பண்ணதை 10 மடங்கு அதை விட அதிகமாக பண்ண ஒருத்தர் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். அதனால் ஒர்க் ஸ்பேஸில் உங்கள் டேலண்ட்டு ஹார்ட் ஒர்க்கை வச்சு மட்டும் மேலே வர பாருங்கள். அப்படி இங்கே உங்களை மதிக்கலையா, ரிசைன்மெண்ட்டாக அடுத்த கம்பெனி போயிட்டே இருக்கலாம். செய்கிற வேலையை லவ் பண்ணுங்கள், கம்பெனியை லவ் பண்ணாதீங்க. 2வது விஷயம், வெற்றி அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இதுதான் அல்டிமேட்டு அப்படின்னு நினச்சி நம்ம பயணப்பட்டுருக்கோம். அதனால தான் பயணப்படும் போதெல்லாம் என்னை பற்றி இவன் தப்பாக சொல்லிட்டா, இவன் என் காலை வாடுறான், அதுதான் நம்ம 1008 புலம்பிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக உண்மையான ருசி எங்கே தெரியுமா இருக்குது, அந்த வெற்றின்ற கடைசி பாயிண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்க பயணம் இருக்குது பாருங்கள், அதுதான். ஏன்னா இந்த பிரச்சனையே ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா லைஃப் ஃப்ளாட்டாக இருக்கும், செம போர் அடிக்கும். கடைசி பாயிண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா 65 வயசு ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஜெயிஸ்டன் கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த போகிற பாதை இருக்குல்ல, அதை எப்போ இருந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க, செமையாக இருக்க வேலை. 3வது விஷயம், கம்பெனியில் பிரச்சனை எதனா வருதுன்னா அதை கம்பெனிலே பேசி தீர்க்க பார்க்கணும். அதை விட்டு இவ்வளோ வருஷமாக அங்கேயே சம்பளம் வாங்கிட்டு வெளியே வந்து நீங்கள் அதை பற்றியே குறை சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம் தான். 4வது விஷயம், நமக்கு தெரிஞ்சவன் தான் நம்மளை செய்வான். இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எவ்வளோ பேரை பின்னாடி செஞ்சு விட்டுருப்பாங்களே, முதல்ல குத்துறா அது நம்ம புலம்புல, நம்மளுக்கு தெரியாதவனா பண்ணியிருப்பான், நமக்கு தெரிஞ்சு கூட இருந்த பசங்க தான் பண்ணியிருப்பாங்க. இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கிங்க. ஸோ எங்கே எதை பேசணும், யாருக்கிட்டே என்ன பேசணும், இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் 90% ப்ராப்ளம்ஸ் வந்து விடுபட்டுடலாம். இதை விட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருப்போம் பல பேரும். ஆனால் புலம்புறதே ஒரு பர்சன் இருப்பான், அந்த பர்சன்ட் புலம்பி இருப்பான், நாளைக்கு அவனே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளை செஞ்சுட்டு போவான். 5வது விஷயம், திறமை மேலே அதீத நம்பிக்கை இருக்குல்ல, அப்படி இருந்தால் மட்டும் கோவப்படுங்க கம்பெனியில். மற்றபடி கோபத்தை வெளியே காட்டாதீங்க. நீங்கள் அந்த எம்டிகிட்டே கோவப்படுறீங்க, அந்த எம்டி என்ன பண்ணுவான், ஈகோ காட்டுறேன்னு நீ வெளியே கிளம்புப்பான்னுவான். நீங்களும் முறுக்கிக்கிட்டு வெளியே வந்துட்டு வேலைக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பீக்கில் இருக்க டேலண்ட்டு எங்கே வேணாலும் என்னை எடுத்துப்பாங்கப்பா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கோபப்படுறதுல நியாயம் இருக்குது. அது ஈகோவை மாறல, ஆட்டிடியூட் இருக்கலாம், தப்பே இல்லை அவ்வளோ டேலண்ட் இருக்கும்போது. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் நான் கெத்துன்னு காட்டுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அதை பேசியிருப்பீங்க, உங்கள் லைஃபுக்கு சூன்யமாக வச்சுருப்பாங்க. அதை கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளியே வேறங்க நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 6வது விஷயம், பாலிடிக்ஸில் யாரெல்லாம் சிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வழி புரியும். ஆனால் அந்த வழியை புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நாம் அந்த பாலிடிக்ஸை மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கணும், அதில் தெளிவாக இருங்க. 7வது விஷயம், நீங்கள் முதலாளி ஆவீங்களா, கண்டிப்பாக ஆவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த டைமில் தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். ஆமாம்ல, நம்ம இன்றைக்கி வேலை ஒழுங்காக செய்யணுன்னு நம்ம ஓனர் திட்டினாப்புல, அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது போல இருக்கு, நம்ம தான் இதை புரிஞ்சிக்காமல் அவரை தப்பாக நினச்சிட்டா அப்படின்னு நீங்கள் ஓனர் ஆகும்போது தான் உங்களுக்கு புரியும். 8வது விஷயம், எனக்கு ரொம்ப கோவம் வரும்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பெருமைப்படுற விஷயமா சொல்லுவாங்க. கோவன்றது பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லைங்க, உங்களை கொள்கிற ஒரு பெரிய பாய்சன் அதுதான். பிறர் செய்கிற தவறுக்காக உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை இப்படி தான் கோபம். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த கர்மத்தை நம்ம பண்ண மாட்டோம். 9வது மிக முக்கியமான விஷயம், கடைசியாக, நான் தான் எப்போவுமே நம்பர் 1ல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், தப்பே கிடையாது, செம்ம கான்ஃபிடென்ஸு. ஆனால் அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு மற்றவனை விட நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணணும். அது உங்களால் முடியும்னா தாராளமாக இதை நீங்கள் நினைக்கலாம். இந்த 9 விஷயங்களையும் இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாரோட ஒர்க் பிளேஸ்லையும் நான் சொல்கிற அந்த விஷயம் பொருந்தும். ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், இந்த 2 பேரில் ஒருத்தரோட கரியர் மேபி கேள்விக்குறி ஆகலாம்னு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே டாக் இப்போ வழுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா
அவங்க பேரை சொல்லலை மணிமேகலை அவர்கள், ஃபீமேல் ஆங்கர்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியாமையா இருக்கும், அவ்வளோ முட்டாளாக இருக்காங்க, யாரை சொல்கிறான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ 2 பேர் பேரை இப்போ ரிவீல் ஆகவே தான் ஒருத்தரோட கெரியர் கேள்விக்குறி ஆயிடுமோன்னு அவங்க ரசிகர்கள் சில பேர் தயங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், மணிமேகலை அவர்கள் மேலே இதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு மேபி ஒரு சின்ன பயம் வரலாம். ஏன்னா ஒன்ஸ் இது போல் அங்கே போய்ட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை செஞ்சுட்டாங்க, அந்த போஸ்ட்டில் மீடியா மேஷன்ஸ் நல்லா இருந்தாங்க, பட் இப்போ இருந்தவங்க சரியில்லைன்ற மாதிரி. இதே மாதிரி நாளைக்கு ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அப்படின்னு டவுட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இதனால தான் தங்களுக்கு எதனா ப்ராப்ளம் உண்மையிலே நேர்ந்தாலும் வெளியில் சொல்ல தயங்குவாங்களே, அதுக்கு முன்னாடி இந்த காரணமும் இருக்க தான் செய்யுது. எனக்கு தெரிஞ்ச மீடியா மேஷன்ஸை பற்றி அவங்க ஆக ஓகோன்னு பேசியிருக்கானா, அடுத்து அவங்களோட இணைவு அங்கே கண்டிப்பாக இருக்கலாம். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஏம்மா உங்களை பற்றி எனக்கு தெரியுமா, நிலா ஒரு பொம்பளையா, ஹஸ்பண்ட் எதுக்கு ஒன்று விட்டு போனா அப்படின்னு ஒரு சிலர் சார்ந்து அவங்க பேசுகிறாங்க வெளியே. இப்போ நிறைய வாரம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டு பஞ்சாயத்தில் உங்களுக்கு எதுக்கியா, எதுக்காக அதெல்லாம் போயிட்டு கேட்டு அவங்க பர்சனல் லைஃப்பில் எது வேணாலும் நடந்திருக்கும். உங்கள் பர்சனல் லைஃப்பை பார்த்துட்டு நம்ம மூட்டு போடாமே. இந்த நேரத்தில் நிறைய பேர் பர்சனல் ரீசன்ஸாக எடுத்து வெளியே போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு இப்படி இருந்துச்சுப்பா அந்த டைமில், அந்த பொண்ணு அப்படி இருந்துச்சுப்பான்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஏன்ப்பா ப்ரைவசின்றது எல்லாருக்கும் இருக்குது இந்தியாவில், எல்லாருக்கும் கொடுங்கப்பான்னு தான் கேட்க தோணுது. இதை நான் சொல்கிறதுக்காக நீ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்க கண்ணியான்னு எனக்கு ஒரு முத்திரை குத்தாதீங்க. நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம், பிரியங்கா மீதான மக்களோட பார்வை இருக்குல்ல, அது இப்போ நெகட்டிவாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக இப்படி நடக்கணும்னு மணிமேகலை அவர்கள் தெரிஞ்சு செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இப்போ இப்படி மாறி இருக்கு. இதுக்கு யாருங்க ரெஸ்பான்சிபிள்? அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், மணிமேகலை அவர்கள் இதுக்கப்புறம் இன்னும் உஷாராக இருக்கணும். எதுக்காகனா இப்போ மக்களோட ஆதரவு இந்த அளவு பெருகி இருக்கு அவங்களுக்கு. இதுக்கப்புறம் மணிமேகலை சார்ந்த ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் வெளியே வந்தாலும் மக்கள் அப்படியே திரும்பி பயங்கரமாக வச்சு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு தூக்கிவிட மக்கள் ரெடியாக இருக்காங்களோ, நாம் அங்கே ஒரு சின்ன எரர் பண்ணிட்டா போதும், மொத்தமாக பாதாளத்துக்கு இறங்கி விட்டுருவாங்க. இப்போ கிடைச்சிருக்க ஆதரவை அவங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆறாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த சண்டை ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக இருக்கலாம்ப்பா, ஃபேமுக்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ அப்படின்னும் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி மக்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.